என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகளே, ரிஷபராசி அன்பு உறவுகளே, புதிய சொந்தம் ஒன்று உங்களை தேடி வரும் காலம் இது. எந்த சொந்தம் எப்படி வரப்போகுது, எந்த ரூபத்துல வரப்போகுது, அது என்ன தரப்போகுது, அதால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு முழுமையா புரியும். இப்ப ரிஷபராசி அப்படின்னாலே இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுபபோகமா சந்தோஷமா ஜாலியா இருக்கக்கூடிய ராசியில இந்த ராசி முக்கியமான ராசி. சில நேரங்கள்ல சோதனைகளும் வேதனைகளும் வேதனைகளும் நம்மளை அப்படி தொத்திக்கிறோம். இதால நமக்கு ஒரு மன போராட்டம். கையில பணம் இருந்தா ராஜா, நீங்க பணம் இல்லை அப்படின்னா பைத்தியம் முடிச்சிடும். கொடுத்தானா சுக்குரன் அள்ளி கொடுப்பார், இல்லை அப்படின்னா நம்மளை புலம்ப விட்டுருவா. என்னடா அடுத்து செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு மன சஞ்சலங்கள் அதிகமா கொடுக்கும். அப்படித்தான் இப்ப போயிட்டு இருக்கு. சரி, நம்ம இந்த 2026 கிரக நிலையெல்லாம் ஒரு பக்கம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது சில பெயர்ச்சிகளும் சில செயற்கைகளும் பார்வைகளும் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல வருடமா இந்த 2026 இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ரிஷபராசி அன்பர்களுக்கு அதை நம்ம சொல்லலாமே. இப்ப பிரச்சனைகள்ல சிக்கல்லையும் கொஞ்சம் மன சோர்வுலையும் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தைரியமோ ஒரு நம்பிக்கையும் வரும் இல்லையா? அப்படி என்னங்க அந்த புதிய சொந்தம், அதால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல் விஷயமாக தொழில். இப்ப நீங்க தொழிலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வேலைக்காக போயிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு இடமும் போய் இறங்கி இறங்கி வர்றீங்க, எதுவும் உங்களுக்கு அமையலை. அப்படி அமைஞ்சாலும் அது நிறைவும் இல்லை. போய் பாதியோட திரும்பி வந்தவங்க ரொம்ப பேர் இந்த ரிஷபராசி. வேலை பிடிக்காம, ஆனா பிடிச்ச மாதிரி அமைஞ்சா எப்படி இருக்கும்? உங்க தகுதிக்கு மேல ஒரு படி சந்தோஷத்தை தர்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த 2026 கிரக சேர்க்கை, கிரக பார்வை, கிரக பயிற்சியெல்லாம் கணிச்சு பார்க்கும்போது முதல் விஷயமாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தொழில் சித்தியாகும். உங்களுக்கு வேலை கிடைச்சாச்சு, கிடைக்க போகுது. ஆனா முயற்சியை கைவிட்டுறாரு. உங்களுடைய முயற்சிங்கிற பயணத்தை எப்ப கைவிட்டுறவே கூடாது. அதை பயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நல்ல அமைப்பு வரப்போகுது. இந்த நேரத்துல போய் ஐயோ நம்மெல்லாம் இவ்வளவு தூரம் போனோமே வச்சோமே கிடைக்கலையே, இனிமே கிடைக்காதுன்னு மனம் சோர்ந்து உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த 2026 வரக்கூடிய அதிர்ஷ்டம் தானா போயிடும். வாசல் தட்டிட்டு வெளியில போயிடும். அடுத்து வரக்கூடிய சொந்தம் திருமணம். திருமணத்துக்காக ஒரு நல்ல வரனுக்காக இப்ப நீங்க எவ்வளவு வரன் பார்த்துருக்கலாம், மனசுக்கு நிறைவே இருக்கா, பிடிக்காத வரனா இருக்கும். என்னடா அது நம்ம நினைச்ச மாதிரி அமையலையே, எப்படி நம்ம நினைச்ச மாதிரி மனசுக்கு அமையலையே, படிப்பு பணம்லாம் அப்புறங்க, மனசுக்குன்னு ஒரு திருப்தி இருக்கணும் இல்லையா? நம்ம எவ்வளவுதான் சாதங்க வச்சு சாப்பிட்டாலும் நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம், மனசுக்கு நிறைவா டேஸ்டா நல்லா இருக்குன்னு சொல்றோம், அந்த அமைப்பு இல்லை இல்லையா? அந்த மனசுக்கு நிறைவு தராத ஒரு விஷயம் தானே இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அருமையா இருக்கு. மனசுக்கு பிடிச்ச ஒரு வரன் வரும், சீக்கிரமே அமைஞ்சிரும், அலைச்சல் இருக்காது. உங்களுக்கு ஜாதகமும் அற்புதமா இருக்கும். ஜாதகங்கிறத விட மன பொருத்தம் அமைஞ்சு போயிடும். ரொம்ப பேருக்கு இந்த ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு தானே வரனை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. எப்படி தானே வரனை முடிவு பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. வேலையில இருக்கோம், வெளியூர்ல இருக்கோம், வெளிநாட்டுல இருக்கோம், லைஃப் பார்ட்னரை சந்திக்கக்கூடிய தருணமும் இதுதான். ஏன்னா சுக்கிரன் யாரு? காதல் கிரகம் இல்லையா? அதனால மனசுக்கு பிடிச்ச பார்ட்னரை சந்திக்கக்கூடிய வருடம் இது.
இன்னும் திருமணம் பெற்றோர்களுடைய சம்மதத்தோட சிறப்பா நடக்கும். இப்படி இல்லாட்டாலும் பெற்றோர்கள் பார்த்து உறவினர்கள் பார்த்து முடிக்கக்கூடிய வரனும் சிறப்பாக இருக்கும். அப்படி உங்க வீட்டுல மங்கள வாத்தியம் ஒலி, நல்லது நடக்கும். அடுத்து பாக்கியம் உண்டுங்க. சகல விதமான பாக்கியங்களும் உண்டு. பாக்கியம்னா வீடு, காரு, வண்டி, வாகனம், யோகங்கள். யோகம்தான் பாக்கியம். குழந்தை செல்வமும் இதுல அடக்கும். குழந்தைக்காக இருக்கீங்க, ரெண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சிலவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்து ஒரு 5-6 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கும் இந்த ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைய போகிறது. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. சஞ்சலங்கள் விலகும், தடைகள் நிவர்த்தியாகும். லாபத்தை பார்க்கக்கூடிய தருணமும் இதுதான். கிரகங்களுடைய சேர்க்கையில அதிகமான பாயிண்ட கொடுக்கக்கூடியது லாபம். நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, தொழில்ல வரலாறு காணாத ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய காலமும் இதுதான். வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க ரிஷபராசி. ரிஷபங்கிறது என்ன, எருது இல்லையா, காலை நடந்துகிட்டே இருக்கணும். சோம்பேறியா உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா ஜெயிக்கவே முடியாது. நீங்க செய்யற தொழில்ல அக்கறையோடு, எப்படி அன்போடு, காதல் கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். விடாமுயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த 2026 அற்புதமா அமையப்போகுது. தொழில்ல லாபம், பாக்கியஸ்தானத்துல வெற்றி, பல மடங்கு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வருடமாக இந்த கிரக சேர்க்கையால், கிரகத்துடைய பேச்சியால் நடக்கக்கூடிய அற்புத நிகழ்வெல்லாம் நடக்க இருக்கு. தொழில் திருமண யோகம் உண்டு. அதே போல நட்பு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கு. அதாவது பார்ட்னர் மூலியமா தொழில் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கிக்கிறீங்க. சிறிதளவு கூட சந்தேகம் வரக்கூடாது. அதே போல திருமணம் மாணவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தாலும் சரி, சிறிது அளவு சந்தேகம் வரக்கூடாது. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கசப்புத்தன்மை ஏற்படுத்தும் காலமும் இதுதான். யோகத்தையும் கொடுக்குது, அதே நேரத்துல பாவங்களும் அங்கே இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், எப்பயும் அன்போடு சந்தோஷமாக, எந்த கருத்து வேறுபாடுகளும் வராமல் இந்த இடத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நட்பு, லைஃப் பார்ட்னரும் நமக்கு நட்பு தானே. செய்யற தொழில மந்த நிலை வரவே கூடாது. ஒரு நாள் வியாபாரம் இல்லை, 2 நாள் வியாபாரம் இல்லை, இன்னைக்கு கடையை மூடிட்டு பேசாம உட்காரலாமன்னு இருந்துட்டே போச்சு. ஒரு நாள் லாபம் இல்லை, 2 நாள், 3ஆம் நாள் போங்க, மொத்தமா கொடுத்துருவார் சுக்கிர பகவான். மொத்தமா அந்த 3 நாள் ஓடிய லாபத்தை ஒரே நாள்ல கொடுப்பார். ஒருபோதும் நீங்க கலங்காதீங்க. கலங்கிறதுக்கு வேலையே இல்லை. புதிய சொந்தமாக நட்பு கண்டிப்பா உருவாகுங்க. புதிய சொந்தமாக நட்பு கண்டிப்பா உண்டு. மிகப்பெரிய ஒரு ஆதரவு, உங்களை வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வருவார். அது நட்பாகவும் இருக்கலாம், நான் சொன்னது போல் லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம். என் வாழ்க்கையில ஒரு நண்பன் இல்லை, ஒரு நண்பி இல்லை, எனக்கு வாழ்க்கை துணை வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய சிறப்பாக இருந்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய வருடம் தான் இந்த 2026. புதிய சொந்தமாக பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளா உங்களுடைய உறவு இல்லாம, டச்சில் இல்லாம இருந்த உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய காலமும் இதுதான். சொந்தம் பெருகக்கூடிய வருடமும் இதுதான். உங்களுக்கு வம்சாவளி சொந்தங்கள் அதிகமாக உருவாகக்கூடிய வருடமும் இதுதான். புதிய சொந்தங்கள். இப்ப நம்ம சொந்தத்துக்குள்ளே வரணும் பார்த்துட்டு இருப்போம், இல்ல சரி மாற்று, கொஞ்சம் வேற இனத்துல பார்க்கலாமே நினைச்சு, அப்படி அந்த வழியில வரக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, திருமண லைஃப் பார்ட்னர், அவங்க மூலியமா மிகப்பெரிய சொந்தங்கள் உங்களுக்கு சேரும். திருமணங்கிறது மனசை பொறுத்துதான். மனசுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா முடிச்சிடலாம். 2 பேருடைய வாழ்க்கை அவங்க வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கு. இப்படியும் சொந்தங்களை தரக்கூடிய அமைப்பும் இருக்கு. அற்புதமான அமைப்பு. உணவு முறையில கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும்.
வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதுவும் எண்ணெய் இல்லாத அதிகமான எண்ணெய் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறாரு. இந்த நேரத்தில் வயிற்று பகுதி மீது கவனம் வச்சுக்கிறது. வயிற்று பகுதியின் மீது சற்று கவனம் வேணும். உடல் பயிற்சி பண்ணிக்கிறங்க, ரொம்ப நல்லது. பெருமாளை வழிபடுங்க, சிவபெருமான வழிபடுங்க. பிரதோஷ காலங்கள்ல நந்தி பகவானுக்கு முடிஞ்சா கரும்பு சாறு அபிஷேகத்துக்கு கொடுங்க. அருகம்புல் வாங்கி நந்தி பகவானுக்கு கொடுங்க. இப்படி செய்வதால் இந்த ரிஷபராசிக்கு சிறு சிறு தடைகள் எல்லாம் நிவர்த்தியா, நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். மன உறுதியோடு மன நம்பிக்கையோடு இருங்க. இந்த 2026 புதிய சொந்தத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பல நன்மைகள் உண்டு. சந்தோஷம் கண்டிப்பா உண்டு. வாகனம் கண்டிப்பா வாங்கிடுவீங்க, ஒரு பைக்காவது வாங்கிடுவீங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த வாகனம் வாங்கின நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம், அதிர்ஷ்டம் உண்டு. பழமையான வாகனங்களை கொடுத்து புதுமையான வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப இருக்கு. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணு. நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்து எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது. இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.